ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாதனை டியூஷன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சைமர் டிசீஸோட டெஃபினிஷன் அண்ட் அதோட ஸ்டேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்சைமர் டிசீஸ் காசஸ் பிரெயின் டு ஷ்ரிங்க் அண்ட் பிரெயின் செல்ஸ் டு இவென்ச்சுவலி டை. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயினை வந்து சுருங்க வச்சு கடைசியில் நம்மளோட பிரெயின் செல்ஸை வந்து அதை அழிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரெயின் டிஸார்டர் தட் காசஸ் அ ப்ரோக்ரெசிவ் டிக்ளைன் இன் மெமரி, திங்கிங், லேர்னிங் அண்ட் ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ். இது வந்து ஒரு மேஜர் காசஸ் ஆஃப் டெமென்ஷியா காமன்லி அக்கர்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் ஓவர் தி ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ். 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த அல்சைமர் டிசீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ், இது ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு டிசீஸ். இந்த டிசீஸை வந்து 3 டைப்பாக பிடிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 1 மைல்ட் டைப், ஸ்டேஜ் 2 மாட்ரேட் டைப் அண்ட் ஸ்டேஜ் 3 சிவியர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிடிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து மைல்ட் டைப். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அண்ட் 2 to 4 இயர்ஸ் வரைக்கும் இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் வந்து த பேஷண்ட் ஃபீல்ஸ் லெஸ் எனர்ஜெட்டிக், அவங்க வந்து லெஸ் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. தென் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைனர் மெமரி லாஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ். இதுதான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற சிம்டம். லைக் அவங்களோட ஃபோன் நம்பரு, அப்புறம் அவங்க எந்த ஸ்கூல் படித்தாங்க, அப்புறம் ஸ்கூலில் நடந்த இன்சிடெண்ட், இது எல்லாமே வந்து அவங்க மறந்துன்னு வருவாங்க. அதுதான் வந்து மைனர் மெமரி லாஸில் நடக்கும். அதுக்கப்புறம் மூட் ஸ்விங்ஸில் பார்த்திங்கன்னா, சடனாக கோவப்படுறது, இல்லை சடனாக வந்து அக்ரெசிவாக இருக்கிறது, சடனாக அழுகிறது, இந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். அப்புறம் ஸ்லோ லேர்ன் டு ரியாக்ட். தென் டிஃபிகல்ட்டி இன் பர்ஃபார்மிங் ரொட்டீன் டாஸ்க், லைக் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். குளிக்கிறதா இருக்கட்டும், பாத்திங், ப்ரஷிங் டீத், வாஷிங் ஹேண்ட்ஸ், இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கு, இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தே ஆர் அவாய்டிங் நியூ பீப்புள்ஸ் அண்ட் நியூ பிளேசஸ் அண்ட் தே ப்ரிஃபர் ஃபெமிலியர் ஒன்ஸ். அவங்க வந்து நியூ பீப்புள்ஸையும் நியூ பிளேஸஸையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றை மட்டும்தான் அவங்க ப்ரிஃபரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெட்ஸாகவும் இருக்கலாம், பிளேஸஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். தென் டிஃபிகல்ட்டி இன் ஆர்கனைசிங் அண்ட் பிளானிங். அவங்களால எதுவுமே வந்து பிளானோ இல்லை வந்து ஆர்கனைஸ் பண்ணவோ வந்து சுலபமாக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தே ஆர் பிகமிங் கன்ஃபியூஸ்ட் அண்ட் மேக் புவர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். தென் டிஃபிகல்ட்டி இன் கம்யூனிகேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரிட்டன் மெட்டீரியல்ஸ். அவங்களால பீப்புள் கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது அண்ட் வந்து ரிட்டன் மெட்டீரியல்ஸை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2 மாட்ரேட் டைப். இது வந்து ஒரு லாங்கஸ்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் ஃப்ரம் 2 to 10 years அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் த பேஷண்ட் பிகம்ஸ் டிசேபிள்டு. அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப டிசேபிள் ஆகிடுவாங்க, ஊனமாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தே ஃபர்கட்ஸ் ரீசன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் தேர் பர்சனல் ஹிஸ்ட்ரி, லைக் ப்ரீவியஸ் இன்சிடெண்ட் எல்லாமே வந்து அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது, 4 நாள் முன்னாடி நடந்த ரீசன்ட் ஈவெண்ட் எல்லாமே அவங்க வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தே ஆர் பிகம் மோர் டிஸ்ஓரியன்டட் அண்ட் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ரியாலிட்டி. அவங்க ரியாலிட்டியில் இருக்கவே மாட்டாங்க, சரிங்களா? அவங்க வந்து டிஸ்ஓரியன்டாக அண்ட் டிஸ்கனெக்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ட்ரபிள் இன் ரெக்கக்னைசிங் ஃபெமிலியர் பீப்புள். அவங்களுக்கு பிடிச்ச பர்சனை யாருன்னு அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ட்ரபிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கரண்ட் சிச்சுவேஷன், லைக் டேட்டு, டைமு, இதெல்லாமே வந்து அன்னன்னைக்கு என்ன டேட்டு என்ன டைமு அப்படின்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் அவங்களுக்கு ஸ்பீச்சு, ரீடிங்கு, ரைட்டிங்கு இதெல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களால வந்து எழுத முடியாது, படிக்க முடியாது, பேச முடியாது, ரொம்பவே அவங்க வந்து டிசேபிள் ஆகிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து பேஷண்ட்டால் ஒரு சிம்பிள் டாஸ்க்கை வந்து செய்ய முடியும். ஆனால் அவங்க வந்து காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கெல்லாம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் இல்லை ஹெல்ப்பர் யாருன்னா இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கெல்லாம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஸ்டேஜ் 3 பார்க்கலாம்.
ஸ்டேஜ் 3 தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் இது ஒரு சிவியர் ஸ்டேஜ். ஓகேங்களா? பேஷண்ட் மே லூஸ் தேர் எபிலிட்டி டு ஃபீட் தெம் செல்ஃப். அவங்களே சாப்பிட்டுக்கவே முடியாது. ஓகேங்களா? அவங்களால செல்ஃபாக சாப்பிடவே முடியாது. அவங்களுக்கு யாருனா வந்து ஊட்டி விட்டால் மட்டும்தான் அவங்களால வந்து சாப்பிடவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிவியர்லி இம்பேர்டு ஸ்பீச். அவங்களால வந்து தெளிவாக பேசவே முடியாது. ஒரு டிசபிள் பர்சன்லாம் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ் ஆஃப் எபிலிட்டி டு ரெக்கக்னைஸ் பீப்புள் அண்ட் அன்கண்ட்ரோல்டு பாடி ஃபங்க்ஷன்ஸ். அன்கண்ட்ரோல்டு பாடி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஸ்வாலோவிங், அப்புறம் அவங்களோட ஃபீக்கல் எக்ஸ்கிரிஷன், யூரினேஷன், இது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தே ஹாவ் நீட்ஸ் ஹெல்ப் வித் ஆல் பேசிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எவ்ரிடே லிவிங் சச் ஆஸ் ஈட்டிங், சிட்டிங் அப், வாக்கிங், நடக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, எழுந்துறதுக்கு, உட்காரத்துக்கு, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராகிடுச்சு. ஓகேங்களா? ஸ்டேஜ் 3 வந்து ரொம்ப சிவியரான டைப்புன்றனால இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டோ இல்லை ஹெல்ப்பரோ கண்டிப்பாக யாருனா இருக்கணும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. அவங்க நடந்து போகிறதுக்காக இருக்கட்டும், வரதுக்காக இருக்கட்டும், சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், குளிக்கிறதுக்காக இருக்கட்டும், ப்ரஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக அவங்க மெமரியை வந்து இழந்துருவாங்க. அதோட அவங்க பாடி ஃபங்க்ஷனையும் இழந்து அவங்க வந்து டிசபிள் பர்சனாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சாதனை டியூஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.